ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இரநூறு கிராம் பச்சரிசி, 200 கிராம் புழுங்கல் அரிசி ஒரே அளவு எடுத்துக்கோங்க. இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இது அப்ராக்சிமேட்டாக 4 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்குங்க. அப்ராக்சிமேட்டாக 50 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. அதாவது அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சிருங்க. இன்னொரு பவுலில் 2 டீஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சிருங்க. அரைக்கும் போது வெந்தயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி அரைச்சோன்னா ஆப்பம் நல்லா வரும். அதுக்காக தான் தனியாக ஊற வைக்கிறேன். பாருங்க, 2-4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. வாங்க அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு அது கொஞ்சம் நல்லா அரைச்ச பிறகு அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். பாருங்க, வெந்தயத்தை நல்லா அரைச்சிட்டோம். இப்போ அரிசி போட்டுடலாம். மாவு சூடாகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் தண்ணிக்கு பதில் ஐஸ் கட்டி போட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா நைஸாக மாவு அரைச்சிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 8 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிருங்க. இது கொஞ்சம் புளிக்கட்டும். பாருங்க, 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சு வந்துருச்சு. வாங்க ஆப்பம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே சட்டி காஞ்ச பிறகு ஆப்பம் ஊற்றுங்க. ஊற்றின பிறகு ஆப்பம் வேகணுங்கிறதுக்காக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்க, இந்த அரிசி மாவை அப்படியே ஊற்றும் போது அந்த அளவுக்கு போரஸாக இல்லை. ஹோல்ஸ் அதிகமாக இருந்தால் தான் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது எப்படி கொண்டு வரதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் ரவை வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ரவையை அரிசி மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிருங்க. இது எல்லாம் சேர்ந்து புளிச்சாதான் நல்ல போரஸா வருங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க ஆப்பம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா ரவை 1 மணி நேரம் முன்னாடி தாங்க கலந்து வைக்கணும். நைட்டே கலந்து வச்சிங்கன்னா கரெக்டா வராது. பாருங்க, ரவா சேர்த்ததால எந்த அளவு ஹோல்ஸ் வந்திருக்கு. அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இன்னொரு ஆப்பமும் ஊத்துறேன், எப்படி வருதுன்னு பாருங்க. ஆப்ப சட்டியில மாவு ஊத்துன பிறகு ஒரு ரவுண்டு மட்டும் சுத்துங்க. அப்பதான் இந்த மாதிரி வரும். பாருங்க, எந்த அளவுக்கு ஹோல்ஸ் இருக்கு. இது கூட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.